Hello friends, welcome back my channel. இந்த வீடியோல பார்த்தீனா ஒரு all in one PDF editor app பத்தி தான் பார்க்க போறோம். இந்த app மூலமா பார்த்தீனா உங்களுடைய PDF files and பார்த்தீனா நீங்க ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீனா ஈஸியா பார்த்தீனா எந்தவித அலைன்மென்ட் சேஞ்சும் இல்லாம நீங்களே பார்த்தீனா உங்க மொபைல்ல எடிட் பண்ணிக்க முடியும். and பார்த்தீனா இதல போட்டோ, சைன் இந்த மாதிரி ஆட் பண்றதெல்லாம் ரொம்பவே ஈஸியா பார்த்தீனா மொபைல்லே பண்ணிக்க முடியும். இதல நிறைய PDF எடிட்டிங் டூல்ஸ்லாம் இருக்கு. யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா பார்த்தீனா எடிட் பண்ணிக்க முடியும். சோ இத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோ skip பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, இந்த ஆப்புக்கான லிங்கை பார்த்தனா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி once நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. once நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்பை இந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜ் பார்த்தனா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தனா மூணு டூல் கொடுத்திருப்பாங்க. மெர்ஜ், ஸ்ப்ளிட், கன்வர்ட். அதாவது மெர்ஜ்னா உங்க PDF ஃபைலை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபைல் வச்சுனா அதை மெர்ஜ் பண்ணி நீங்க ஒரே PDF ஃபைலா கொண்டு வரலாம். ஸ்ப்ளிட்னா நீங்க ஒரு PDF ஃபைலை நீங்க தனித்தனி பேஜா நீங்க கன்வர்ட் பண்ண நினைச்சினா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். and கன்வர்ட் அதாவது நீங்க MS ஃபைல் இந்த மாதிரி இமேஜ் ஃபைல்லாம் வச்சிருந்தீங்க அதை PDF ஆ நீங்க கன்வர்ட்டும் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி இந்த மூணு டூல்ஸும் இதல வர்க் ஆகும். நெக்ஸ்ட் இதல பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணி உங்க மொபைல்ல உள்ள ஃபைல்ஸ் PDF ஃபைல்ஸை நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த மாதிரி கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு அந்த PDF ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய இடத்துல ஜஸ்ட் நீங்கள் ஜூம் பண்ணிக்கங்க. ஜூம் இன் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ இந்த இடத்துல எடிட் பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த எடிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா எடிட்டபுளாக காமிக்கும். இந்த மாதிரி பாக்ஸாக காமிச்சிதுன்னா எடிட்டபிள். ஜஸ்ட்டு போய்ட்டு அந்த பாக்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் காமிக்கும். நீங்கள் டைரெக்டாக நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இதில் உங்களுக்கு இப்போ நீங்கள் எது ஆட் பண்ணணுமோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் தனியாக டெக்ஸ்ட் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கீழே ஆட் டெக்ஸ்ட்னு இருக்கும். ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல போய்ட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி எந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுடைய ஸ்கேன் டாக்குமெண்ட்டுக்கு இது ஈஸியாக நீங்கள் இந்த ஆட் டெக்ஸ்ட்டை கொடுத்து ரெடி பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் எடிட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே தெரியும் மேலே எடிட் இமேஜ் இருக்கும். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவோ அல்லது சைனோ இதை ஆட் பண்ணணும்னு நினச்சினா கூட ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நான் இப்போ சைன் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேண்டிடேட் சிக்னேச்சருக்காக ஜூம் பண்ணிக்க வேண்டியதா. நெக்ஸ்ட் ஆட் இமேஜ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்கள் மொபைலில் நீங்கள் ஆல்ரெடி சைன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை ஒயிட் பேக்ரவுண்டில் மாற்றிக்கிங்க. மாற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி கம்ப்ளீட் கொடுத்தாலே போதும். உங்களுக்கு சிக்னேச்சர் இந்த மாதிரி சூப்பராக ஆட் ஆகிடும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணி ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக சிக்னேச்சருக்கு நேராக நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா பேக் கொடுத்தீங்கன்னா பேக் போயிடும். ரொம்பவே சுலபமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி சிக்னேச்சர் ஆட் பண்ணுறது, ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுலாம் இந்த ஆப்பில் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் PDF எடிட்டிங்கை நீங்கள் ஈஸியாக பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.